இன்றைக்கி இந்த வீடியோவில் டீனேஜர்ஸ்க்கு ஏன் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் மற்றும் ட்ரக் அடிக்ஷன்ஸ் வருதுன்றதை பார்க்க போகிறோம். எதனால் இந்த ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் இந்த மாதிரியான அடிக்ஷன்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்றதை பார்க்க போகிறோம். அண்ட் என்ன சொல்லி அந்த மாதிரியான ஹேபிட்ஸை இவங்க தக்க வச்சுக்கிறாங்கன்றதை பார்க்க போகிறோம். அண்ட் என்ன பண்ணால் அந்த ஹேபிட் நம்மளை விட்டு போகும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இந்த ஃபுல் வீடியோவில் என்ன பண்ணால் அடிக்ஷன் உண்டாகுது, எதனால் அடிக்ஷன் உண்டாகுது, அந்த அடிக்ஷன் எப்படி நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்குது, என்ன பண்ணால் நம்ம அந்த அடிக்ஷனை விட்டு வெளியே வர முடியும், நம்ம எப்படி அந்த அடிக்ஷன்லேருந்து தப்பிக்க முடியுன்றதை ஃபுல்லாக அந்த டீட்டெயிலில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. ஸோ ஐ வாண்ட் யூ டு ஷேர் திஸ் வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக அதிகமாக தம் அடிக்கிறவங்களுக்கு, அப்படி இல்லாட்டி அதிகமாக ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் அனுப்ப வேண்டாம். ஆனால் நான் அதிகமாக தம் அடிக்கிறேன், நான் ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க. நான் அதிகமாக ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறேன், நான் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறதை நிப்பாட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க. நம்மளால் யாரையும் திருத்த முடியாது, யாரையும் மாற்ற முடியாது. நம்மளால் முடிஞ்சது எல்லாமே ஒரு மைண்ட் செட்டை அவங்களுக்கு கொடுக்க முடியும். தானாக திருந்தினா மட்டும்தான் உண்டு. நம்மளால் முடிஞ்சது அவங்கள மோட்டிவேட் பண்ணணும், இதில் இருக்கிற கெட்டதை சொல்லணும், என்ன பண்ணால் அதுலேருந்து வெளியே வர முடியும்னு நம்ம சொல்ல மட்டும்தான் முடியும். ஸோ திருந்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. எதனால் இந்த அடிக்ஷன் டெவலப் ஆகுது? நம்ம நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம், சும்மா ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக இது பண்ணும்போது அது அப்படியே பழக்கமாகி இப்படி வந்து நின்றுச்சு இப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். ஆமாம், உண்மைதான். சும்மா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நினச்சி, அப்படி இல்லாட்டி சும்மா வீக்கெண்ட் ஒரு ஃபன் பண்ணலான்னு நினச்சி, அந்த மாதிரி பண்ண போய் டெய்லி பேசிஸில் அது ஒரு ஹேபிட் ஆகி, அண்ட் அந்த ஹேபிட் வந்து ஒரு அடிக்ஷனாக கன்வெர்ட் ஆகி, அந்த அடிக்ஷன் இப்போ அவங்கள லிட்ரலாக கொல்றதுக்கு சமானமாக வந்து நிற்கிது. அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் நம்மகிட்ட வந்து ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். எனக்கு ஒரே கஷ்டமாக இருந்தது, அதனால தான் நான் அந்த வழிக்கு இப்படி போயிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம். தயவு செஞ்சு அந்த பதிலை இனிமேல் சொல்லாதீங்க. உங்களுக்கு சோகமாக இருக்குது அப்படின்னா தம்மோ இல்லை தண்ணி அடிக்கிறதோ உங்களுக்கு என்றைக்குமே தீர்வாக போகிறது கிடையாது. உங்களுக்கு சோகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? ஒன்று அந்த ப்ராப்ளமோட சொல்யூஷனை நோக்கி போயிருக்கணும். அப்படி இல்லாட்டி அந்த ப்ராப்ளம்க்கு யார் சொல்யூஷன் கொடுக்க முடியுமோ அவங்கள தேடி போயிருக்கணும். இப்போ உங்களுக்கு அந்த சொல்யூஷன் இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு மென்டர்கிட்ட போய் அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை நீங்கள் கேட்டுக்கணும். ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப ஒஸ்டான, ரொம்ப பேடான ஒரு டிசிஷனை எடுத்திருக்கீங்க உங்கள் லைஃப்பில். லிட்ரலி திங்க் பண்ணி பாருங்கள், ஜஸ்ட் நினச்சி பாருங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, பண கஷ்டமோ, மன கஷ்டமோ, எந்த ஒரு கஷ்டமோ, இல்லாட்டி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கஷ்டமாகவும் இருந்துட்டு போட்டோம், இல்லாட்டி உங்களுக்கு வேண்டிய ஒரு பொண்ணு உங்களை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க, அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையெல்லாம் எடுத்துக்கலாமே. நீங்கள் தம் அடிக்கிறனால இல்லை சரக்கு அடிக்கிறனால உங்களுக்கு என்ன யூஸ்? ஒரு யூஸும் கிடையாது. லிட்ரலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த சோகத்துலேருந்து இது ஒரு சைடு பார்த்தா நீங்கள் எடுத்துக்கலான்னு சொல்லி தான் நீங்கள் அதை ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் அதை சைடு பார்த்தா எடுத்துக்கணும்னு நினைக்கும் போது அது உங்களை ஒரு அடிக்ஷனாக உங்கள் காலை அப்படியே பிடிச்சிக்கிடும், விடாது கடைசி வரைக்கும். ஆனால் இன்ஸ்டெட் ஆஃப் தட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஜிம்முக்கு போகலாம், உங்கள் பசங்களோட வெளியே போகலாம், கொஞ்சம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி ட்ராவல் பண்ணலாம். இதெல்லாமும் சைட்வேஸ். டிப்ரெஷனை அப்படி தான் ஓவர் கம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டிப்ரெஷன் வந்து ஒரு சாதாரண ஃபீலிங் தான். எல்லாருக்குமே வந்து சேட் ஃபீலிங் வந்து வர்றது ரொம்ப சகஜம். ஆனால் அதை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியம். டிப்ரெஷனை மெச்சூரிட்டியே இல்லாமல் ஒரு செவத்துக்குள்ளே அழுதுகிட்டு, தம் அடிச்சுக்கிட்டு, சரக்கு அடிச்சுக்கிட்டு, ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு ஸ்பெண்ட் பண்ணுற பாய்ஸும் ஒரு பக்கம் இருக்காங்க. ஆனால் அதே சமயம் டிப்ரெஷனை கொஞ்சம் மெச்சூரிட்டியான ஸ்டேஜில் எடுத்துக்கிட்டு, சரி டிப்ரெஷன் இருக்குது, எதனால் இருக்குது, சரி என்னால் அந்த ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியுமா, அப்போ நான் சொல்யூஷனை நோக்கி போகிறேன். ஒருவேளை எனக்கு சொல்யூஷன் கிடைக்காதா, ஓகே, அப்போ வந்து என் மைண்டை நான் வந்து தப்பான அடிக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணாமல் எனக்கு வேறு என்ன பண்ணலாம், கரெக்டான வழியில் நான் போகிறக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய ஆண்கள் இருக்காங்க. ஜிம் பண்ணுறாங்க, நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் நடக்குது. ஆனால் வேற எல்ஸ் இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங்னு சொல்லி அவங்களோட லைஃப்பை தன்னைத்தானே அழிச்சிக்கிறாங்க. அதனால் ஸ்ட்ரெஸ் வந்தனால நான் அப்படி பண்ணிட்டேன், ஸ்ட்ரெஸ் வந்தனால நான் எப்படி பண்ணிட்டேன்னு ஸ்ட்ரெஸ்ஸை ஒரு ரீசன் சொல்லாதீங்க. அண்ட் அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு பழக்கப்படுத்தி கொடுத்தாங்க, அவனால தான் நான் அப்படி ஆகிட்டேன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலேயும் பழைய தூக்கி போடாதீங்க. அவன் அப்படி இருக்குன்றனால நீங்களும் அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் தயவு செஞ்சு ஃபன்னோ இல்லை எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நாங்கள் இருக்கும் போது அந்த மாதிரி சும்மா ட்ரை பண்ண போய் இப்படி ஆயிடுச்சுன்றதையோ, அப்படி இல்லை ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனையோ ஒரு ரீசனாக நீங்கள் சொல்லாதீங்க.
இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மைண்ட் செட். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களோட மைண்ட் செட்னால தான் நீங்கள் ஒரு கேவலமான ஒரு டிசிஷனையும் எடுக்க போகிறீங்க, அண்ட் உங்களோட மைண்ட் செட்னால தான் நீங்கள் ஒரு நல்ல டிசிஷன் எடுக்க போகிறீங்க. மேபி இப்போ எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்கள். இப்போ நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்மோக் பண்ணுறது எங்கே இருக்குது, ஆர் புக்ஸ் ரீட் பண்ணுறது, ஆர் கோயிங் டு ஜிம் எங்கே இருக்குது, ஆர் ட்ராவலிங் தி வேர்ல்டு எங்கே இருக்குது. இந்த மாதிரியான குட் ஹேபிட்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு சப்கான்ஷியஸாக உங்களுக்கே தெரியாமலே நீங்கள் ஒரு பெட்டர் பர்சன் ஆகிக்கிட்டே இருப்பீங்க. அண்ட் வேரல்ஸ் இங்கே சப்கான்ஷியஸாக உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. சோஷியலி, ஃபினான்ஷியலி, மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி இவ்வளவு மோசமாக நீங்கள் 4 இடத்துலையும் ரொம்ப மோசமாக அடி வாங்கி கீழே போயிட்டு இருப்பீங்க. ஸோ லிட்ரலாக நீங்கள் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம சொன்னதெல்லாம் கொஞ்சம் ரீசன் தான். ஆனால் தி மேஜர் ரீசன் உங்களை சப்கான்ஷியஸாக அஃபெக்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சினிமா. ஆமாங்க, சினிமா இண்டஸ்ட்ரி உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலேயோ உங்களை அஃபெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலேயோ உங்கள் ஃபேமிலி அஃபெக்ட் பண்ணிகிட்டு இருக்குது. தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடந்த கொஞ்சம் ஆண்டுகளாக, கடந்த கொஞ்சம் வருஷமாக ஏதாவது ஒரு சினிமா ஆக்டரை நீங்கள் தம் அடிக்காமலையோ இல்லை சரக்கு அடிக்காமலையோ ஏதாவது ஒரு மூவியில் அட்லீஸ்ட் ஒரு சீன்லேயாவது அவங்க தம் அடித்தோ சரக்கு அடித்தோ கண்டிப்பாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுலேருந்து சினிமா இண்டஸ்ட்ரி, அது மூவி இண்டஸ்ட்ரி என்ன கன்வே பண்ண வராங்க, இதுலேருந்து நம்மள்கிட்ட என்ன இன்டைரக்டாக புகுத்த வராங்கன்றதை நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தம் அடிக்கிறதோ இல்லை சரக்கு அடிக்கிறதோ வந்து வாழ்க்கையில் ஒரு நடைமுறைன்றதை இன்டைரக்டாக தப்பான விஷயத்தை ரொம்ப கீழ்த்தரமாக பொறுத்துறாங்க நம்மகிட்ட. இது வந்து ரொம்ப 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 ஒரு தப்பான விஷயம். நிறைய யங்ஸ்டர்ஸ் படத்தை பார்க்குறாங்க, நிறைய சின்ன குழந்தைங்க படத்தை பார்க்குறாங்க. அப்போ அவங்க இன்டைரக்டாக அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன நினைப்பாங்க, தம் அடிக்கிறது, அது சரக்கு அடிக்கிறது இது ஒரு லைஃப்பில் ஒரு பார்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு அதனாலே நிறைய யங்ஸ்டர்ஸும் நிறைய சின்ன குழந்தைங்களும் அடிக்ஷனுக்கு உள்ளாகிறாங்க. எதனால் சினிமா இப்படி ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுதுன்னு நிறைய பேர் நீங்கள் கேட்கலாம். நம்ம ஆடியன்ஸ், நம்ம பீப்புள் வந்து லிட்ரலாக வி ஆர் சப்கான்ஷியஸ்லி கனெக்டட் டு சினிமா. ஒரு படம் பார்க்கும் போது கூட, ஒரு இமோஷனல் படம் பார்த்தோம்னா அதில் நம்ம உள்ள ஃபீல் பண்ணி இமோஷனல் ஆகிறதுலேருந்து, இல்லை ஒரு ஆக்ஷன் படம் பார்க்குறோன்னா அதில் அடுத்த ஹீரோக்கு என்ன ஆக போகுது, அடுத்த வில்லனுக்கு என்ன ஆக போகுதுன்னு சொல்லி எல்லாமே நம்ம லிட்ரலாக சப்கான்ஷியஸாக நம்ம மைண்டில் கனெக்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் அதே மாதிரி ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்கள். நிறைய டீனேஜர்ஸ்க்கு வந்து அவங்க அப்பா அம்மா சொல்கிறக்கூடிய விஷயத்தில் அவங்களுக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கும். அவங்க அப்பா அம்மா சொல்கிறதே அவங்களுக்கு பிடிக்காது. நிறைய பசங்க அவங்க அப்பா அம்மா பேசுகிறதே கேட்க மாட்டாங்க. நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் வேரல்ஸ் அவங்க ஃபேவரட் செலிப்ரிட்டிஸை பாருங்கள், அவங்க ஃபேவரட் ஆக்டர்ஸை பாருங்கள், லிட்ரலாக அவங்களுக்காக உயிரே கொடுப்பாங்க. இதுதான் நடைமுறையில் நடந்துகிட்ருக்கு. யோசிச்சு பாருங்கள். அப்போ எந்த அளவுக்கு ஒரு செலிபிரிட்டிக்கு ஒரு ஃபேனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது, அப்போ எந்த அளவுக்கு ஒரு சினிமா ஆக்டருக்கும் ஒரு சாதாரண ஆடியன்ஸுக்கும் கனெக்டட் இருக்குது. லிட்ரலாக நிறைய டீனேஜர்ஸ் வந்து தே ஆர் அட்ராக்டட் டு தேர் ஆக்டர்ஸ். இதனால சப்கான்ஷியஸாகவே என்ன ஆயிரும்னா, ஐயோ நம்ம தலைவன் பண்ணுறான், அப்போ நம்ம பண்ணால் தப்பு இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு தாட் கண்டிப்பாக எல்லா ஆடியன்ஸுக்கும் வரும். ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எனக்கு சினிமா பீப்புள்கிட்ட, சினிமா இண்டஸ்ட்ரிகிட்ட ஒரு அன்பான வேண்டுகோள் இருக்குது. எஸ், ஐ ஹாவ் அன் கைண்ட் ரெக்வஸ்ட் ஃபார் யூ. சினிமா பீப்புள், சினிமா ஆர்டிஸ்டாக இருக்கலாம், இல்லை சினிமா டேரக்டர்ஸாக இருக்கலாம், நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் ப்ராஜெக்ட்ஸில் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் சீன்ஸை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். சினிமா டேரக்டர்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஷார்ட் ஃபிலிம் ஆர்டிஸ்டாக இருக்கலாம், இல்லை ஷார்ட் ஃபிலிம் டேரக்டர்ஸாக இருக்கலாம், தயவு செஞ்சு நீங்கள் பண்ணுற அந்த ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் சீனை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ லிட்ரலாக தமிழ்நாட்டோட நிலைமை, மேபி இந்தியாவோட நிலைமை கூட நான் இப்போ சொல்கிறேன். ஒரு 50 படம் இருக்குதுன்னு அப்படின்னா அதில் 45 படத்தில் ஸ்மோக்கிங் ஆர் ட்ரிங்கிங் சீன் இருக்குது. இப்போ நீங்கள் கொஞ்சமாக ட்ரிங்க் பண்ணுறதையோ இல்லை நீங்கள் ஸ்மோக் பண்ணுற சீன்ஸையும் கொஞ்சமாக ஒரு படத்துலேருந்து குறைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா, இல்லை அவாய்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, அது ஒரு கட்டத்தில் 50 படத்தில் 30 படத்தில் தான் அந்த மாதிரி சீன்ஸ் இருக்கும். கூட நல்லா இன்னும் அதே மாதிரி இது பண்ணிங்க அப்படின்னா 10 படத்தில் தான் அந்த மாதிரி சீன்ஸ் இருக்கும். ஸோ லிட்ரலாக அது என்ன ஆயிரும்னா, தம் அடிக்கிறது, ஸ்மோக் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு பழக்கமே வந்து கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். இது வந்து நம்ம என்விரான்மெண்ட்டுக்கும் நம்ம டீனேஜர்ஸ்க்கும் அடுத்து வர்ற ஜென்ரேஷனுக்கு இது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல். ஆனால் கசக்கும் உண்மை என்ன அப்படின்னா, நிறைய சினிமா டைரக்டர்ஸ் ஆர் நிறைய ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டப்புக்காக, அதாவது காசுக்காக தான் இந்த மாதிரி நடிக்கிறாங்க. ஆனால் நம்ம எல்லாரையும் அப்படி சொல்லிட முடியாது. இன்னும் ஒரு சில டேரக்டர்ஸுக்கு, இன்னும் ஒரு சில ஆர்டிஸ்ட்டுக்கு இந்த மாதிரி தப்பான வழியில் போயிடக்கூடாது, நம்ம ஃபேன்ஸ் தப்பான வழியில் போயிடக்கூடாதுன்னு நிறைய ஆக்டர்ஸ் அப்படி நினைக்கிறாங்க.
அந்த அந்த மாதிரியான ஆக்டர்ஸ்க்கு நான் உண்மையிலே சல்யூட் பண்ணுறேன். கிரேட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சினிமா, அதாவது சினிமா மூலிமா இந்த ட்ரக்ஸ் நம்மளை சப்கான்ஷியஸாக தான் அஃபெக்ட் பண்ணுதா இல்லை சப்கான்ஷியஸாக தான் நம்மளை டெஸ்ட்ராய் பண்ணுதான்னு கேட்டால் கிடையாது. இந்த ட்ரக்ஸ், ஸ்மோக்கிங், ஆல்கஹால் வந்து நம்மளை ஃபிசிக்கலாகவும் டெஸ்ட்ராய் பண்ணுது. இஃப் யூ ஆர் அ மேன் அண்ட் யூ ஸ்டார்ட் ஸ்மோக்கிங், உங்களோட டெஸ்ட்ரோஸ்டரோன் லெவல்ஸை அதை ரேப்பிடாக டிக்ரீஸ் பண்ணும். டெஸ்ட்ரோஸ்டரோன் அப்படின்னா இட் இஸ் அன் ஹியூமன் மேல் ஹார்மோன். ஓகேங்களா? ஒரு ஆண்மகனுக்கு தாடி வளர்கிறதுலேருந்து மசில் பில்ட் பண்ணுற வரைக்கும் எல்லாமே அந்த டெஸ்ட்ரோஸ்டரோன் ஹார்மோன் தான் காரணம். நீங்கள் தம் அடிக்க ஆரம்பிக்கும் போது, நீங்கள் அதிகமாக சரக்கடிக்க ஆரம்பிக்கும் போது என்னாகும் அப்படின்னா அந்த டெஸ்ட்ரோஸ்டரோன் ஹார்மோன் ரேப்பிடாக உங்கள் உடம்புல டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து நீங்கள் டெஸ்ட்ரோஸ்டரோன் ஹார்மோன்ஸை ரொம்ப வேகமாக இழக்க ஆரம்பிச்சிருவீங்க. அது உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது கிடையாது. அண்ட் இதே மாதிரி ஃபீமேலுக்கும் நிறைய விதமான டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் அவங்க உடம்பை அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது. கொஞ்சம் லிட்ரலாக யோசிச்சு பாருங்களேன். நம்ம கண்ணுக்கு தெரிகிற தூரம் வரைக்கும் யார் நினச்சாலும் ஸ்மோக் பண்ணலாம், யார் நினச்சாலும் குடிக்கலாம். அப்போ ட்ரிங்கிங் அண்ட் ஸ்மோக்கிங் வந்து எந்த அளவுக்கு ஈஸியான ஒரு ஹேபிட் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். அப்போ ஒரு சாதாரண 10 வயசு பையன் நினச்சாலும் அதை செய்ய முடியும், ஒரு 50 வயசு ஆளாலையும் அதை செய்ய முடியும். அப்போ இட் இஸ் ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாயிருச்சு. லிசன், இந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்கள் லைஃப் இஸ் நெவர் கோயிங் டு பி சக்சீடட். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைசி வரைக்குமே ஜெயிக்க முடியாது. இந்த ஒரு அடிக்ஷன் வந்து உங்களை காலை சுற்றி இருக்கிற பாம்பு மாதிரி தான். உங்களால் நகலக்கூட முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, தம் அடிக்கிறதில்ல, சரக்கடிக்கிறதில்ல அப்படின்னா ஏன் இன்னும் இந்த சொசைட்டி இதெல்லாம் பேன் பண்ணாமல் வச்சுருக்காங்க? காரணம் என்ன அப்படின்னா, எஸ், த ப்ரூட்டல் ரியாலிட்டி பிஹைண்ட் திஸ் இஸ், இதுக்கு பின்னாடி இருக்கிற கசப்பான உண்மை என்னென்னா, அவங்களுக்கு நம்ம வந்து டிப்ரெஸ்டாக வேணும், நம்ம டிப்ரெஸ்டாக இருக்கணுன்றது தான் அவங்க ஆசை. அவங்களுக்கு வந்து நம்ம அடிக்டிவாக இருக்கணும், நம்ம அடிக்டிவாக இருக்கணுன்றது தான் அவங்க ஆசை. அப்படி இருந்தால் தான் அவங்களோட பிஸ்னஸ் ஓடும். இதுதான் உண்மை. நம்ம அடிக்டிவாக இருக்கிறனால, நம்ம டிப்ரெஸ்டாக இருக்கிறனால, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி போய்கிட்டு இருக்கிறனால அவன் வாழ்க்கையில் மேலே ஏறி போய்கிட்டு தான் இருப்பான். நம்மளோட அடிக்ஷனை அவன் பிஸ்னஸாக யூஸ் பண்ணுறான். இதை நீங்கள் என்னைக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அன்றைக்கி தான் நீங்கள் திருந்தவும் முடியும். என்னைக்கு நீங்கள் திருந்தணும்னு நினைக்கிறீங்களோ அன்றைக்கி தான் உங்களால் திருந்தவும் முடியும். இதெல்லாம் நம்மளை ரொம்ப கேவலமாக்கிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் நம்மளை ரொம்ப பலவீனமாக்கிக்கிட்டு இருக்குது. நம்ம நினச்ச மாதிரி செய்ய முடியல. இதுக்கெல்லாம் காரணம், ரொம்ப பெரிய காரணம் டிஸ்ட்ராக்ஷன். இந்த டிஸ்ட்ராக்ஷனை காஸ் பண்ணுறது என்ன? டிஸ்ட்ராக்ஷனை காஸ் பண்ணுறது அடிக்ஷன். அதை தயவு செஞ்சு ஒழிங்க. இந்த காலத்தில் மோஸ்ட்லி எல்லாருக்குமே கிட்டத்தட்ட 99% ஆஃப் த பீப்புளுக்கு மொபைல் ஃபோன் அடிக்ஷன் இருக்குது. அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் தான். நம்மளுக்கு அவ்வளோ பெரிய அடிக்ஷன் தான். இந்த காலத்தில் நிறைய பேருக்கு மொபைல் ஃபோன் அடிக்ஷன் இருக்குது. லிட்ரலாக யோசிச்சு பாருங்கள். மொபைல் ஃபோன் அடிக்ஷனோட நீங்கள் ஒரு ஸ்மோக்கிங் அடிக்ஷனோ இல்லை ஒரு ட்ரிங்கிங் அடிக்ஷனோ சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் எந்த அளவுக்கு மோசமாக இம்பேக்ட் ஆக போகுது, எந்த அளவுக்கு மோசமாக அஃபெக்ட் ஆக போகுதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ உங்களோட சக்ஸஸை தடுக்கிறதுக்கு இவங்க இன்டைரக்டாக எவ்வளோ விஷயங்கள் செய்கிறாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுக்கு பின்னாடி இருக்கிற பாலிடிக்ஸை பற்றி யோசிங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற பிஸ்னஸை பற்றி யோசிங்க. நம்ம அடிக்டிவாக இருக்கிறனால அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்றத யோசிங்க தயவு செஞ்சு. லைஃப்பில் இந்த மாதிரியான அடிக்ஷன்ஸ்குள்ளே போகிறது ரொம்ப 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 ஈஸி. ஒரு 10 வயசு பையன் நினச்சா போக முடியும், ஒரு 15 வயசு பையன் நினச்சா போக முடியும். ஆனால் மக்கள் நினச்சி பண்ண முடியாதது என்ன? கான்ஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறது, கான்ஸ்டண்ட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, அவங்களோட வேலையில் அவங்க ஃபோக்கஸ்டாக இருக்குது. இதுதான் மக்களால் பண்ண முடியாத விஷயம். அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு சக்ஸஸ் ரீச் ஆகுன்றது 100% கேரண்டியான ஒரு விஷயம். ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டிஸ்ட்ராக்ட் ஆகிறது ரொம்ப ஈஸி, அடிக்ஷனை உருவாக்குறது ரொம்ப ஈஸி, அந்த அடிக்ஷனுக்குள்ளேயே கடந்து உருண்டுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ஈஸி. எது கஷ்டம்? புது நல்ல ஹேபிட்ஸ் உருவாக்குறது கஷ்டம், ஒரு நல்ல பாசிட்டிவான என்விரான்மெண்ட்டை உருவாக்குறது கஷ்டம். அடுத்து வாழ்க்கையில் என்ன பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்டை, ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். 4 பேருக்கு நல்லது சொல்கிறது கஷ்டம். இதுதான் கஷ்டம். நம்ம வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணால் நல்ல ஸ்டேஜுக்கு போக முடியுன்றதை பார்க்கணும். ஸோ நம்ம நல்ல ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு எதெல்லாம் தடையாக இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ இந்த அடிக்ஷன்ஸ் தான் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தடையாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக அந்த அடிக்ஷன்ஸை குறைச்சி அந்த அடிக்ஷன்ஸை இல்லாமல் பண்ணோம் அப்படின்னா நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கான பர்சன்டேஜ் மொத்தமாக குறைஞ்சிரும்.
ஒன்ஸ் நீங்கள் ஒரு விஷயத்துலேருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் செய்ய போகிறீங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் 100% கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ரீச் ஆக போகுதுன்றதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கோ இல்லை உங்கள் அண்ணனுக்கோ இல்லை உங்கள் தம்பிக்கோ மேபி உங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கோ யாராவது ஒருத்தருக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றது எனக்கு தெரியும். அடிக்ஷன், ஸ்மோக்கிங் அடிக்ஷன், ட்ரிங்கிங் அடிக்ஷன் அண்ட் டேக்கிங் ட்ரக்ஸ் அடிக்ஷன் எந்த அளவுக்கு நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிக்கிட்டு இருக்குன்றதை நான் தெளிவாக இதில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் உங்களை அடுத்த தடவை மீட் பண்ணும்போது உங்களுடைய அடிக்ஷன் இல்லாமல் நான் மீட் பண்ணணும். ஸ்டே ஃபோக்கஸ்ட், ஆல்வேஸ் டூ ஹார்ட் ஒர்க். தேங்க்யூ.